அதே வேதாகமத்தில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நாம் எவ்வளவாய் தேவனோடு பரிசுத்தமா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் இந்த கண்கள் பரலோகத்தின் ராஜ்யத்தையும் அவருடைய மகிமையும் காண தேவன் நம்ம காரியங்களை தருவார். அப்ப சொப்பனங்கள் பாத்தீங்கன்னா யோசேப்புடைய கண்கள் சொப்பன கண்களா இருந்தது. அந்த சொப்பனத்தை தரிசனத்தை தேவனை கர்த்தர் கொடுத்தபடினால்தான் தன் சகோதரனால தன்னுடைய எல்லாருனாலும் அவன் பாதிக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக அவன் நடந்த உத்தமத்துக்கு அதிகமான சிறையில் வைக்கப்பட்டான், குழியில் போடப்பட்டான், அடிக்கப்பட்டான். பயங்கரமான இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தார்கள். யோசேப்பையோ 20 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்து அவனுடைய வாழ்க்கை வித்தார்கள். அப்படியானால் என் தேவனை கர்த்தருடைய நாமத்தினால தேவனுக்காக எதையாவது இழக்கணும். என்ன இழக்குவான்? சுயத்தை இழக்கலாமா? சுயத்தை இழக்கலாமா? பெருமை இழக்கலாமா? கர்த்தர் நாமத்தினால மன்னிக்கலாமா? இதெல்லாம் நம்ம இருக்கும்போது என் தேவனை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம். இந்த 119 சங்கீதத்துல பாத்தீங்கன்னா 176 வசனங்கள் இருக்கிறது. அவைகளில் 7 அதாவது வாசிங்க 119 சங்கீதத்துல 3வது வசனத்தை வாசிங்க. அப்போ வேதத்தை வாசிக்கிறவங்க அநியாயம் செய்வதில்ல, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறார்கள் என்பதாக இருக்கிறது. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்தராங்கிற வேத பாடல் தான் ஆண்டவருடைய நாமத்தினால இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் தான் நிறைய வேதாகமத்தை நிறைய படிச்சு தேர்ந்திருக்கிறாராம். ஆனால் எஸ்தரா தான் இந்த 119 சங்கீதத்தை எழுதியிருக்க கூடும் என்பதாக நம்பப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வழிகள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திகளை தைத்து தங்களுக்கு அரை கட்சிகளாக உண்டு பண்ணினார்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு அழகான சிங்கார தோட்டத்தை கொடுத்திருந்தார். மாடு அதாவது மிருகங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தும்படியாக அதிகாரத்தையும் தேவன் தந்திருந்தார். ஆனால் அங்கே சாத்தான் வந்து உங்க அறிவு கண்ணு திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பழத்தை கொடுத்தான். தேவன்